இந்த ஷவர்மா, அந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, டீப் ரோஸ்டிங், இது அதெல்லாம் கார்சினோஜெனிக். எல்லாருமே ஒரு பீரியாடிக்கல் செக்கப் போறது நல்லது. அதாவது முன்னோர்களுக்கு இருந்தால் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க அறிவியலாளர்கள். ஆனா என்னன்னா, என்னுடைய கருத்து இது, ஆன்கோ ஜீன்கிறது நம்ம தாத்தாக்கு இருந்தது, தாத்தாவோட தாத்தாக்கு இருந்தது, எல்லாருக்குமே கேன்சர் ஜீன் இருந்தது. கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து பத்தியம்னு சொல்லும்போது எது எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றப்ப, கேன்சரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெருமருந்துகள் அட்மினிஸ்டர் பண்றோம். சரி, ரொம்ப நான்வெஜ் பிரியர்கள் நான் எனக்கு கொஞ்சம் தொடர் சிகிச்சையில இருக்கணுங்கிறப்ப அதுக்கும் சித்தர்கள் வழி சொல்லி இருக்காங்க. அதாவது முட்டை, ஆட்டுக்கறி, காடை. கீமோ எடுக்கும்போது ரொம்ப பலகீனமா ஃபெட்டிகா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சைட்டோடாக்சிக் ட்ரக் நார்மல் செல்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்றதுனால. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அறிவியல் பூர்வமா இல்ல இது வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க இந்த மருந்து கொடுத்து சித்தா மூலமா கொடுத்து இவங்க நல்ல குணமா இருக்காங்கன்ற மாதிரி பேஷண்ட் இருக்காங்க, டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க? டாக்குமெண்ட் பண்ணி தாராளமா நிறைய கேஸ் நாங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோமா. 1-2 கேஸ் கிடையாது. அதுல வந்து சிறப்பா சொல்லணும்னா, இப்ப ரத்த புற்று, அதாவது நான் ஹாட்கின்ஸ் லிம்போமாங்கிற கேஸ்ல வந்து அவங்களுக்கு 71 வயசு ஒரு அம்மாக்கு, அவங்களுக்கு வந்து கீமோ தான் கொடுக்கணும்னு சொன்ன கேஸ், ஸ்டேஜ் 3 அவங்களுக்கு 3. ஆமா, அந்த பேஷண்ட் வந்து ஒரு 6 மாத காலம் சித்த மருத்துவம் மட்டும்தான் மேற்கொண்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து படுத்த படுக்கையா இருந்தாங்க, சாப்பிட முடியல, இன்னொன்று பசி இல்லை, உணவு உள்ள போகல, ஈவினிங் டெம்பரேச்சர் அப்பப்போ வர்றது, பலகீனம், இதெல்லாம் இருந்திருக்கு. அதை வச்சுதான் அவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அவங்களுக்கு வந்து கண்டறிஞ்சது. பட் இப்ப நம்ம மருந்துகளை 6 மாத காலம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பெட் எடுக்கும் போது பார்த்தா பல இடத்துல இருக்கக்கூடிய பரவல்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா குறைஞ்சு அந்த பிரைமரி லீஷன்லயும் ரெசிடியூவல் தான் இருக்கு. அதுவும் இன்னும் 6 மாசம் மருந்துகள் சாப்பிட்டு பெட் எடுக்கும் போது இதாயிடும். இன்னொரு கேஸ்ல வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, அந்த நோயாளி வந்து கீமோ வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இந்த அம்மா டைரக்டா வந்தவங்க. ஓகே, சரி, எப்போ டைரக்டா வராங்க தெரியுமா? 3rd 4th ஸ்டேஜ்னு சொன்னேன். இல்லாட்டி 70 வயசு 75 வயசு, எனக்கு சர்ஜரி வேண்டாம், கீமோ வேண்டாம், அப்படிதான் வராங்களே தவிர இளைஞர்களோ நடு வயதினரோ வந்து சித்த மருத்துவத்தை நோக்கி புற்றுநோய் சிகிச்சைக்கு வருவது இல்லை. ஏன்னா அது பத்தின அறிவு இல்லை. பட் தமிழக அரசு வந்து அறிஞர் அண்ணா மருத்துவமனை இங்க சென்னையிலயும் பாளையங்கோட்டை சித்த மருத்துவ கல்லூரிலயும் புற்றுநோய்க்கு சிறப்பு இது இயங்கி வருது. முழுக்க முழுக்க இலவசமா தான் பண்றாங்க. இது இல்லாம, அதாவது இங்க வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை வந்து அதிகப்படுறதுனால 10 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சித்தா கேன்சர் ஓபிடிய தமிழக அரசு துவங்கி இருக்கு. ஓகே ஓகே, அத வந்து மக்கள் அறிந்து பயன் பெறணும். இப்போ வந்துட்டு உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல கட்டி வந்துருச்சுன்னா கூட ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு மேம். பரவாயில்ல, எல்லாரும் சொல்லி கட்டியா முதல்ல போய் பாத்துருங்க அந்த மாதிரிலாம் சொல்லும் போது கேன்சர் கட்டிக்கும் சாதாரண கட்டிக்கும் எப்படி மேம் வித்தியாசம் சொல்றது? அதாவது வெளியில கட்டிய பார்த்து வித்தியாசமா கண்டுபிடிக்க முடியாது இது கேன்சர் கட்டியா நார்மல் கட்டியான்னு. சரியா? கட்டின்னு உடம்புல ஒரு இடத்துல இருந்தா பெட்டர் நீங்க போய் ஒரு மருத்துவரை அணுகுங்க. அது அலோபதியா இருக்கட்டும், சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேதாவா இருக்கட்டும். அவங்க பால்பேட் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்டிகேஷன் தேவைன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க. புற்றுக்கும் சாதா கட்டிக்கும் நம்ம வேறுபடுத்தி காண்றது வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பயாப்சி தான். ஓகே, அதனால பயாப்சி பண்ணாதான் நம்ம வந்து அது வந்து நார்மல் கட்டியா இல்ல புற்று கட்டியான்னு. இப்ப சாதாரண கட்டின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டாக்டரை பார்த்து அவங்க கொடுக்குற மருந்துல ஒரு 5 நாள் 1 வாரத்துல அது கரைஞ்சிரும். ஓகே, சரியா? கரையல ரெசிஸ்ட் பண்ணுதுன்னு சொன்னா டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி யூ ஹேவ் டு கோ ஃபார் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, இப்போ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னா உடல் என்ன மாதிரி சமிகைகள் கொடுக்கும்? நல்ல கேள்வி இது. அதாவது வந்து இப்போ நாங்க ஆஃப்லேட் பாக்குறது நிறைய பேருக்கு வந்து எந்த ஒரு குறிகுணமும் இல்லாம ஜென்ரல் செக்கப்புக்கு போனோம், அப்பவே நாங்க வந்து டயக்னோஸ் பண்ணோம் 4th ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் இப்ப பாக்குறோம். நாங்க ஜென்ரலி வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஆயாசம் இருக்கும், அப்நார்மல் வெயிட் ரிடக்ஷன், அதாவது 1 கிலோ 2 கிலோ இல்லை, ஒரு 2-3 மாசத்துல ஒரு 10 கிலோ 15 கிலோ அப்படி வந்து லூஸ் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து அப்பப்ப வந்து டெம்பரேச்சர் வந்து இருக்கும். சிலர் வந்து அனீமிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா புற்றுநோயிலையும் ஒரே குறிகுணம் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து பேசிக்கான ஒண்ணு.
ஓகே மேம். இப்போ ஃபேமிலியில யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்திருந்துச்சு அப்படின்றவங்க உடனே ஐயோ இது பரம்பரையா வருமா, நமக்கு வந்துருமா அந்த வீட்ல, அந்த மாதிரி இருக்கவங்க யோசிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஏதாவது பீரியாடிக்கல் செக்அப் போகணுமா மேம்? அவங்க மட்டும் பீரியாடிக்கல் செக்அப் போகணும்னு சொல்ல, எல்லாருமே ஒரு பீரியாடிக்கல் செக்அப் போறது நல்லது. அதாவது முன்னோர்களுக்கு இருந்தால் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க ஓகே. அறிவியலாளர்கள். ஆனா என்னன்னா, என்னுடைய கருத்து இது. ஆன்கோ ஜீன்ங்கிறது நம்ம தாத்தாக்கு இருந்தது, தாத்தாவோட தாத்தாக்கு இருந்தது, எல்லாருக்குமே கேன்சர் ஜீன் இருந்தது. அப்ப சரியா? மனிதர்கள் எல்லாருக்குமே அந்த இது ஜீன் இருக்கும். இருக்கும். புதுசா அந்த ஜீன் உள்ள வரல. பேரு, இளமை, பிணி, மூப்பு, சாக்காடு ஆறும் கருவின் அமைப்புன்னு சொல்றாங்க. பேரு, இளமை, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு ஆறும் கருவின் அமைப்பு. சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு என்ன நோய் வரும், எத்தனை நாள் யூத்ஃபுல்லா இருப்பாங்க, எல்லாமே வந்து ஜீன்லயே டிசைட் ஆகப்படுது. கருலயே அது வந்து டிசைடிங் ஃபேக்டர் இருக்குங்கிறது தான் சயின்ஸ் சொல்றாங்க. தே ஆர் மோர் ப்ரோன் டு. ஓகே. பட் என்னன்னா, இட்ஸ் லைக் அ லோடட் கன். லோடட் கன் வந்து டேஞ்சரஸா? கண்டிப்பா டேஞ்சரஸ் தானே மேம். லோடட் கன் டேஞ்சரஸை விட அந்த ட்ரிகர் ஆனா தான் வந்து பாதிப்பு. இப்ப என்னன்னா, அது அதிகமா ட்ரிகர் ஆகுது, ஆன்கோஜின் ட்ரிகர் ஆகுது. அப்போ அந்த ட்ரிகருக்கு, லோடட் கன்ல உள்ள ட்ரிகருக்கும் கன்க்கு நடுவுல உள்ள ஸ்பேஸ்ல ட்ரிகர் ஆகாம இருக்க ஒரு ஸ்டாப்பர் போடலாம். ஓகே. கரெக்டா? ஜீன் எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஸ்டாப்பர் தான் சித்த மருத்துவம்ங்கிறது. உணவு முறை, வாழ்வியல் மாற்றங்கள், இது அந்த பேரன் பிணி அணுகா விதியில அதை தனியா சொல்லியிருக்காங்க. எதை எதை நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு டிசீஸ் வராம பாதுகாக்கலான்னு. அப்ப ஆன்செஸ்டர், உங்க ஃபேமிலியில மதர்க்கோ அத்தைக்கோ யாருக்கோ அப்படி கேன்சர் இருக்கு, எனக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா, ப்ராப்பரான ஸ்கிரீனிங் சப்மிட் பண்ணுங்க. ஸ்கிரீனிங் மட்டும் ப்ரிவென்ஷன் கிடையாது. சித்த மருத்துவத்துல காயக்கல்ப ட்ரக்னு இருக்கு. ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி உடைய ட்ரக்ஸை வந்து கல்ப முறையில சாப்பிடக்கூடியதை செய்ய சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்க ரெகுலரா எடுத்து வரும்போது உங்க இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும். ஸோ தட் அந்த ஆன்கோஜின் ட்ரிகர் ஆகாம நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகே மேம். இப்போ கீமோ எடுக்கிறாங்கல்ல மேம் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு என்னெல்லாம் வேறு பக்க விளைவுகள் வரும், அதை எப்படி சமாளிக்கிறது? இது நீங்க வந்து ஒரு நவீன ஆன்காலஜிஸ்ட் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல மேம், இப்போ இங்கிலீஷ் மெடிசனுக்கு போறாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்க, கீமோ போயிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க அது பண்ணிக்கிட்டே சித்த மருந்துல இதெல்லாம் பண்ணா அந்த பக்க விளைவுலாம் குறைக்கலாம் அப்படின்னா என்ன மேம்? முதல்ல வந்து முடி வந்து ரொம்ப கொட்டுது, அது வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவா அவங்க ஃபீல் பண்றாங்கப்பா. ஹேர் வந்து ரொம்ப ஃபால் இருக்கிறது. இன்னொன்று வந்து ஒரு ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று நாக்கு ரொம்ப வறண்டு சலைவா வந்து செக்ரீட் ஆகாம. இன்னொன்று கீமோ எடுக்கும்போது ரொம்ப பலகீனமாக ஃபெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சைட்டோடாக்சிக் ட்ரக்கு நார்மல் செல்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால. இன்னொன்று கை கால்களில் தோல் உரியிறது. அதாவது ஒவ்வொரு கீமோ ட்ரக்கும் வெவ்வேறு வந்து குறிகுணங்கள் காமிக்கும். இப்போ அப்படி கீமோ தான் அவங்க எடுத்தாகணுங்கிற நிலைமை. ஆனால் பக்க விளைவுகளை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நோயாளிகளும் அண்ணா மருத்துவமனைக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் சில குடிநீரை ஸ்பெஷலாக நாங்கள் சொல்கிறோம்ப்பா. எல்லா குடிநீரும் கிடையாது, மருத்துவர் பரிந்துரை இல்லாம அதை எடுக்கவும் கூடாது. நெய்ச்சட்டி கீரைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கீரையை வந்து நாங்க கஷாயமா 3 நாள் குடிக்க சொல்றோம். ஓகே. மற்ற நாள்ல வந்து அருகம்புல் மிளகு கஷாயத்தை வந்து வடிகட்டி அதுல கொஞ்சம் வெண்ணெய் போட்டு கன்சியூம் பண்ண சொல்றோம். இது வந்து அந்த கீமோவினுடைய சைட்டோடாக்சிசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குது, பக்க விளைவுகளை. இப்போ முடி கொட்டுறது இருந்ததுன்னா அதுக்காக அவங்களுக்கு திரிஃபலா சூரணம், கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்காய் சேர்ந்த சூரணங்களை கொடுத்து மேலே கரிசாலை சேர்ந்த தைலங்களை கொடுக்குறோம். இன்னொன்று பசி மந்தப்பட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்கள் இதில் வந்து பசியை தூண்டக்கூடிய இயற்கையான மூலிகைகள் இருக்கு. கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி சேர்த்தது. அப்போ வந்து கரிசாலை கற்பம் மாத்திரையை சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த நெய்ச்சட்டி கீரை கஷாயம், பஞ்சமுட்டை கஞ்சி வெயிட் லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஹேர் ஃபால்க்காக திரிஃபலா இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அந்த பேஷண்ட் கீமோ எடுக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஹேர் ஃபால் இல்லை, அவங்களால அதை நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பேஷண்ட் வந்து தேங்க் பண்ணுறாங்க. ஓகே மேம். இப்போ இதே மாதிரி கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க, அதனால பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு நான்வெஜ் எடுக்கக்கூடாது, மில்க்லாம் எடுக்கக்கூடாது சொல்றாங்களே, இது எப்படி மேம்? நான் பார்த்த அளவுக்கு, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து,
நாங்க வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து பத்தியம்னு சொல்லும்போது எது எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றப்ப கேன்சரை பொறுத்த வரைக்கும் நாங்க பெருமருந்துகள் அட்மினிஸ்டர் பண்றோம். ம். அப்போ அவங்கள வந்து வெஜிடேரியன் டயட் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றதுக்கு காரணம், நான்வெஜ்ஜை கொடுக்குறோம், மருந்து கொடுக்குறோம்னா பாடி முதல்ல எதை வந்து அப்சர்வ் பண்ணணும்னா நான்வெஜ் அப்சர்வ் பண்ணும். பயோ அவைலபிலிட்டி குறையும். ஓகே. அதனால வேண்டான்னு நாங்க சஜஸ்ட் பண்றோம். சரி, ரொம்ப நான்வெஜ் பிரியர்கள் எனக்கு கொஞ்சம் தொடர் சிகிச்சையில இருக்கணுங்கிறப்ப அதுக்கும் சித்தர்கள் வழி சொல்லி இருக்காங்க. அதாவது முட்டை, ம். ஆட்டுக்கறி, காடை, ம். எறா, வஞ்சிரம் இது வந்து எடுத்துக்கிடலாம். அப்பா நிறைய பேருக்கு இப்ப இதுவா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அதனால வந்து அதை நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஓகே. இப்ப சில கஷாயம் எல்லாம் குடிச்சா கேன்சர்லாம் வராது சொல்றாங்கல்ல மேம், அந்த மாதிரி கஷாயங்கள் இருக்கா? அதாவது சிம்பிளா சிலது நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்படி வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ண விரும்பலப்பா. கஷாயங்கள் ஒவ்வொரு கஷாயத்துக்கும் ஒரு மருத்துவ பயன் இருக்கு. கஷாயம்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். அதுக்காக ஒரே கஷாயத்தை வச்சு நம்ம ஃபுல்லா குடிக்கும்போது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற இதான் வரும். உணவு முறையில வந்து நம்ம வந்து மாறுதல்கள் கொண்டு வந்து இஞ்சி அதிகமா உணவுல சேர்க்கறது, பூண்டு நல்லா சேர்க்கறது, மிளகை கொண்டு வர்றது, ரசத்தை நிதமும் உணவுல கொண்டு வர்றது, அகத்தி கீரையை வந்து மாதம் ஒரு முறை உணவுல சேர்க்கறது, இப்படிப்பட்ட இது செஞ்சாலே இப்ப நான் சொன்ன எல்லாத்துக்குமே ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டு இருக்கு. இப்ப நீங்க நிறைய ஐட்டம் சொன்னீங்கல்ல மேம், இந்த ஃபுட் இதெல்லாம் கூட ஏதோ ஒரு காலத்துல, அதாவது வாரத்துக்கு ஒரு தடையாவது இதெல்லாம் ரசம் கிசம்லாம் கூட வச்சிடுறோம். ஆனா அந்த அகத்திக்கீரைன்றதே வந்துட்டு இப்ப விட்டு போச்சு நிறைய இதுல. பசங்களுக்கு அகத்திக்கீரைனாலே தெரியலன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனுடைய முக்கியத்துவம் சொல்லிருங்க. அகத்தினுடைய தீய குறைக்கிறது, அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உஷ்ணத்தை குறைக்கக்கூடியதுதான் அகத்தி. அதுக்கு வந்து ஆன்டிடோட் ஆக்டிவிட்டி இருக்கு. நஞ்சரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் குடல்ல பூச்சி இருக்கு, பெரியவங்களுக்கு இருக்கு. மாதம் ஒரு முறை அகத்திக்கீரை சமைச்சு சாப்பிட்டா பூச்சி எல்லாம் வெளிப்பட்டு போயிடும். ஓகே. ஆனா அகத்திக்கீரைய ரொட்டீனாவும் நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம முன்னோர்கள் அப்படி எடுக்கல. அந்த அமாவாசைக்கு இப்ப அன்னைக்கு அகத்திக்கீரை மாட்டுக்கெல்லாம் கொடுத்து டிடாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மாதம் ஒரு முறை நம்மள டிடாக்ஸ் பண்றதுக்கு அவங்க அகத்திக்கீரையை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி அகத்திக்கீரை வந்து நல்லா வந்து குக் பண்ணணும். சரியா குக் பண்ணாட்டி லூஸ் மோஷன் ஏற்படும். ஓகே. நல்ல வேக வச்சு, அதாவது முருங்கைக்கீரை வந்துட்டு முருங்கைக்கீரை, வேகாம கெட்டது அகத்திக்கீரை. அப்ப அகத்திக்கீரையை நல்லா வேக வச்சு மாதம் ஒரு முறை குடும்பத்துல வந்து அகத்திக்கீரை எடுத்தாலே அது பெஸ்ட் ஆன்டி கேன்சர் கீரைகள்ல. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய குடற்பொழுக்களை வந்து வெளித்தள்ளுறதுக்கு அகத்திக்கீரை யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த கேன்சர் பத்தின பயம்லாம் இல்லாம ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லி முடிச்சிருங்க. கேன்சர் பத்தின பயம் இருந்தா தான் அவங்க நித்திய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. பயம் இருக்கணும். சரியா? தப்பு செஞ்சா தண்டனை உண்டு அப்படிங்கிற வந்து இது இருந்தா தான் தப்பு செய்யறதுல நமக்கு பயம் இருக்கும். கரெக்டா இல்லையா? பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கு. அவ்வளவு கொடுமையை நம்ம அனுபவிக்கணும். இப்ப பார்த்தா சொல்ற மாதிரி ஜுரம் மாதிரி கேன்சர், வீட்டுல அவங்களுக்கு கேன்சர் இவங்களுக்கு கேன்சர்னு கேள்விப்படுறோம். அவங்க படுற துன்பத்தையும் நம்ம பாக்குறோம். நம்ம அப்படி துன்பப்படக்கூடாதுன்னு நினைச்சா உணவு முறையில நம்ம மாறுதல்கள் கொண்டு வரணும். வீட்டுல சமைச்ச உணவை தான் சாப்பிடணும். ஆர்டர் போட்டு சாப்பிடுறது, ஹோட்டல்ல போய் டெய்லி சாப்பிடுறது, கலரிங் ஏஜென்ட் போட்டு இதை சாப்பிடுறது, இந்த ஷவர்மா, அந்த ரோஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, டீப் ரோஸ்டிங், இது அதெல்லாம் கார்சினோஜெனிக். அந்த காலத்துல கோழி பண்ணாங்கன்னா நல்லெண்ணெயில தான் சமைப்பாங்க கோழி உஷ்ண வீரியம். அதனால நல்லெண்ணெய நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. எதை எப்படி பதமா வந்து பயன்படுத்தி எடுக்கணுமோ அதுபடிதான் நம்ம சாப்பிட்டாகணும். அதே மாதிரி அசைவ உணவு சாப்பிடும் போது தாம்பூலம் தரிச்சாகணும். தாம்பூலம் சுண்ணாம்பு. காரணம் என்னன்னா நம்ம அசைவ உணவை செரிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அதுல இருக்குது. இன்னொன்னு செலினியம், அதுக்கு வந்து ரிச் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி, இம்யூனோ மாடுலேட்டர் வெத்தலையில இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம முன்னோர்கள் வந்து இது பண்ணாங்க. இந்த அசைவம் சாப்பிடுறீங்களா, தாம்பூலம் தரிக்கிறத ஒரு முக்கிய இதா வச்சுக்கோங்க. இன்னொன்னு பணம் இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லா நாளும் வெளியில சாப்பிடுறது, அன்டைம்லியா சாப்பிடுறது, லேட் நைட் தூங்குறது, சரியா? தேவையில்லாதத ஜங்க் ஃபுட், பேக்டு ஃபுட்டு, டின்டு ஃபுட்டு, ப்ரீவியஸ் டே குக்டு ஃபுட்டு,
இப்ப எதெல்லாம் நம்ம சாப்பிடுறோமோ அதெல்லாம் நிறுத்திட்டு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு எளிமையான வாழ்க்கைய உணவு முறையை நம்ம பின்பற்றினாலே நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். போட்டிருக்க கோட்டை அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், வேற வழி இல்ல. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி.